எவ்வளோ மானங்கட்டு இருக்குது பாருங்க. கேவலமா இருக்கு. ரோடுல இருந்து ஒண்ணு கூட நிம்மதியா போக முடியல. விளம்பரத்துக்கு தான் பலாயிரம் கோடி இவங்க செலவு பண்ணியிருக்காங்களே தவிர, நீ மக்களோட பணத்தை எடுத்தனா எவ்வளோ பேர் வந்து அதை கஷ்டப்பட்டு கட்டியிருப்பான், எவ்வளோ பேர் சாபம் விட்டு கட்டியிருப்பான். அந்த பணத்தை நீ கொள்ளையடிச்சு இந்த திராவிட நாத்திய கும்பல் கற்பப்பை அறுத்த போட்டு எவன் கூடனாலும் போகலாம். ஓம் நம சிவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாமானியனின் குரல் குமுறல். பாருங்க, இந்த சென்னை மாநகராட்சி எவ்வளோ மானங்கட்டு இருக்குது பாருங்க. கேவலமாக இருக்குது. ரோடுல இருந்து ஒன்று கூட நிம்மதியாக போக முடியல. ஒரு மாசமாக இருக்கிறவங்க, ஒரு வயசானவங்க, இவங்க யாருமே நிம்மதியாக ஒரு ஆட்டோவில் கூட போக முடியல. ஏன்னா அவ்வளோ குண்டும் குழியுமா, நிம்மதியாக போக முடியல. எங்கே பார்த்தாலும் குண்டும் குழியும். கேட்டால் 4000 கோடி 5000 கோடி ஒதுக்கணும். இன்றைக்கி மாநகராட்சியை வந்து என்னமோ சிங்கார சென்னையாக மாற்றுறேன் 2.2 என்னென்னமோ உருட்டுறாங்க பெருட்டுறாங்க. விளம்பரத்துக்கு தான் பலாயிரம் கோடி இவங்க செலவு பண்ணியிருக்காங்களே தவிர, அந்த செலவு காசை ஒரு மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. இப்படியா ஒரு மனசாட்சியே இல்லாமல் நீங்கள்லாம் வந்து கொஞ்சமாவது சூடு சொரணையோடு இருக்கணும். கொஞ்சம் அதிகாரிகளும் சரி, அதை எடுக்கிற டெண்டர் எடுக்கிற அந்த இவங்களும் சரி, நீங்கள்லாம் எப்படி உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் வாழும்? நீங்கள் இப்படி அநியாயம் அக்கிரமம் பண்ணிங்கன்னா அது வியாதியோடு தானே வாழும், இல்லைன்னா ஊனமாக தான் பிறக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து என்னமோ பெரிய சாதனை பண்ணுறீங்க. கொள்ளையடிக்கிறதே ஒரு பெரிய சாதனை நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு பெரிய இது நினச்சிருக்கீங்க, சம்பவம் நினைக்கிறீங்க. அது கேவலமானது. மக்களோட வரி பணம். இவளுக்கு இந்த சாபம்லாம் சும்மா விடாது. அதனால தான் வந்து சிவன் சொத்து கொலைநாசங்கிறாங்க. நீ மக்களோட பணத்தை எடுத்துனா எவ்வளோ பேர் வந்து அதை கஷ்டப்பட்டு கட்டியிருப்பான், எவ்வளோ பேர் சாபம் விட்டு கட்டியிருப்பான். அந்த பணத்தை நீ கொள்ளையடிச்சு உன் குடும்பத்தில் வீடு கட்டுறேன், சொத்து வாங்குறேன், கார் வாங்குறேன்றைய அதில் இது பண்ண முடியுமா? இப்போ பாரு, திருப்பரங்குன்றம் பக்கத்தில் என்னென்ன அநியாயம் பண்ணீங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா இப்போ ஆட்சி ஆடுற முதலமைச்சரோட காரு வந்து அவ்வளோ பேர் 2 கோடி ரூபா காரு. அந்த காரு வெடிக்குது, டயர் வெடிக்குது. எப்படி? இதுதான் சக்தி. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த திராவிட நாத்திய முறை சாமி இல்லைன்னு சொல்கிறவன். அதனால் உங்களுக்கு அதான் சொன்னேன், காற்று போல அது. அதனால தான் 5 பஞ்சபூதத்தை நம்ம கண்ணுகளை பார்த்தது 4 பஞ்சபூதம். 5வது பஞ்சபூதம் காற்றை பார்க்க முடியாது. அதுதான் இறைவன், உணரத்தான் முடியும். அந்த காற்று இருக்கிற அந்த டயரு வெடிச்சுது. ஏன் தெரியுமா? நீங்கள் பண்ணுற அநியாயமும் அக்கிரமத்துக்கு அந்த பயத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் உடனேலாம் சாக மாட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து மனவேதனைப்பட்டு நொந்து நூலாகி நீங்கள் ப்ரெஷரை ஏற்றி அப்படி ஒரு கொடூரமான வாழ்க்கையை, நரக வாழ்க்கையை வாழ்ந்து தான் நீங்கள்லாம் சாவுவீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கும் கண்டிப்பாக அதுக்குள்ள பலனை நீங்கள் அனுபவிக்கணும் இல்லையா? அந்த செஞ்ச பாவத்தை நீங்கள் அனுபவிக்கணும் இல்லையா? அதை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சு தான் நீங்கள் சாவுவீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா வயசான காலத்தில் வந்து யார் இந்த கோயில் ஓலத்துக்கு போகிறாங்களோ, யார் பொண்டாட்டி சுமங்கலியாக சாகுறாளோ, அவள் தான் வந்து உண்மையான வந்து பக்தியானவங்க புருஷன் பொண்டாட்டி. அதனால தான் பார்த்தா புருஷன் செத்தவொடனே பொண்டாட்டி செத்து போயிடுவான், இல்லைன்னா பொண்டாட்டி செத்தவொடனே புருஷன் செத்து போயிடுவான். இதுதான் அந்த காலத்தில் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு இது. ஆனால் நீங்கள் பண்ணுற இன்றைக்கி அப்படியா இருக்கு? இந்த திராவிட நாத்திய கும்பல் கற்பப்பை அறுத்த போட்டு எவன் கூடனாலும் போகலாம், என்ன ஆனாலும் கூத்தடிக்கலாம், கும்மாளம் போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டால் மக்களுக்கு சமூக நீதி, சனாதனம் ஒழிப்பேன். இதெல்லாம் பேச்சுகிற பேச்சா இது? அந்த அந்த ஆண்டவன் கொடுத்த அந்த வாய் நல்லது பேச எத்தனையோ பேர் ஊமையாக படைச்சிருக்கான். உங்களை நல்லா பேச படைச்சிருக்கான். அது நல்லபடியாக பேசணுங்கிறதுக்காக தான். இப்படியா ஒருத்தவங்களுக்கு கேவலமாக பேசுகிறதுக்கா? இல்லை. ஏன்னா அந்த ஆதாங்கமும் ஆத்திரத்தால் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் பண்ணுற அநியாயமும் அக்கிரமத்தை அந்த இறைவனை நான் மனதார நான் வேண்டதுனால என் மூலியமாக இறைவன் வந்து பேச சொல்கிறான், சொல்ல சொல்கிறான். நான் சொல்லலை, என்னை படைச்ச இறைவன் சொல்கிறான். அதனால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லு. ஏன்னா அவனுக்கு புத்தி இல்லை, அவனுக்கு சொல்லு. இதையும் அதான் சொல்லுவாங்க, ஒன்று சொல்லு, கேட்டால் கேட்குறான், கேட்காங்கன்னா கேடு கட்டு போயிடுறான், போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அந்த மாதிரி என்னைய இறைவன் சொல்ல வைக்கிறான். இறைவன் அதான் சொல்லுவான், அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்பாங்க. உனக்கு எல்லா வகையிலையும் வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறதுக்கு ஒரு யாராவது ஒரு ஆன்மீக ஈடுபாடு உள்ளவங்களை, உணர்வு உள்ளவங்களை சொல்ல வைப்பான் இறைவன். அதை கேட்டு கொஞ்சமாவது திருந்தணும். இல்லை, நான் இந்த பதவிக்கு ஆசைப்பட்டு பேய் மாதிரி இந்த மாதிரி கொடுறனா, அரக்கனா, நரகாசுரனா தான் நான் இருப்பேன்னா அதுக்குள்ளே நீ பலனை நீ அனுபவிப்ப. அதனால தான் இன்றைக்கி பார்த்தா நான் பொது வெளியே வந்ததுக்கப்புறம்
கழுவி கழுவி ஊற்றுறாங்க, காரி துப்புறாங்க இந்த திமுக ஆட்சியும் இந்த கேவலமான செயலையும். ஏன்னா மக்கள் அப்படி கேவலப்பட்டு தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களே இன்றைக்கி பார்த்தோன்னா காரி துப்புற அளவுக்கு இந்த திமுக ஆட்சி ஆகிப்போச்சு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கஞ்சா போதை. என்ன இது? இந்த தமிழகத்தை இப்படியா? எப்படிப்பட்ட ஒரு தமிழக பூமி! இந்த உலகத்தில் தோன்றிய முதல் மொழி ஆன்மீக தமிழ் மொழி. எல்லா விதத்திலையும் பேரெடுத்த இந்த தமிழகத்தை இப்படி நாசம் பண்ணி ஆக்குனது இந்த நாத்திகன் நாதாரி நாசமாக போகிற இந்த கும்பல் தான். இந்த கும்பல் அழிஞ்சு ஒழிஞ்சு இந்த தமிழகத்தை விட்டு என்னைக்கு போதோ அன்னைக்கு தான் இந்த தமிழகத்துக்கு விடிவு காலம், ஒளி விளக்கு எல்லாமே வரும் தமிழகத்துக்கு. அது வரைக்கும் பொறுமையாக தான் இருந்து ஆகணும் போட்டிருக்கு. அதுக்கான நேரங்களும் காலங்களும் வந்துருச்சு. 2026 அதுக்கான நேரங்காலங்களும் வந்துருச்சு. எல்லா மக்களும் சிந்திக்கணும். 3 மத மக்களும் சிந்திக்கணும். 3 மத மக்களையும் முட்டாளாக்கி இன்றைக்கி ஒரு திராவிட நம்பிக்கையே இல்லாதவன், சாமியே இல்லைன்னு சொல்கிறவன் இன்றைக்கி ஆட்சி ஆள்றான். எல்லா முஸ்லீம்ஸையும் சட்டசபையில் தீவிரவாதின்னு சொன்னது இதே கருணாநிதி தான். அதேமாரி பாத்திமா பாபுன்னு ஒரு பெண், முஸ்லீம் பெண்ணை நடு ரோட்டில் மானபங்கம் பண்ணது இந்த ஸ்டாலின் தான். அப்போது இப்படி எல்லாமே அந்த மதத்துக்கு செஞ்சுட்டு, எல்லா கொடுமைகளும் கொடூரத்தையும் செஞ்சுட்டு இன்றைக்கி பார்த்தா அந்த மதத்துக்கு நாங்கள் தான் துணையாக நிற்கிறோம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி எல்லா விதத்துலேயும் இன்றைக்கி வக்பு திருச்சியில் கூட வக்பு இடத்த பார்த்தோன்னா இந்த கலைஞர் அறிவாலயம் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பார்த்தோன்னா மாதம் 250 ரூபா வாடகையா. ஏன் இவங்கக்கிட்ட இல்லாத இடமா? கோடிக்கணக்கில் சொத்து இல்லையா? இன்றைக்கி பார்த்தா அது ஒரு பூகம்பமாக இருக்குது. இப்படி எல்லா முஸ்லீம்ஸ் உள்ள இடத்தையும் ஆக்கிரமிச்சு இந்த திமுக கோயில் இடத்தையும் சரி இந்த மாதிரி எல்லா மத இதுவழுதையும் கொடூரத்துலையும் கொள்ளையிலும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த ஆட்சியை ஆண்டுக்கிட்டு இருக்குது. அதனால் 3 மத மக்களும் கொஞ்சமாக சிந்தித்து செயல்படுங்க. அவன் சொன்னான், இவன் செஞ்சான், நமக்கு செய்வான் அப்படிங்கிறத நம்பாதீங்க. இவங்க எவனுமே செய்ய மாட்டான். பூரா சுயநலவாதி. அது திமுக அந்த திராவிட கும்பல். அதனால தான் ஈவேரா தான் சொத்து வேறு யாருக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 75 76 வயசில் பார்த்தோன்னா ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு காரணமும் இதுக்கு தானா. ஏன்னா தான் சொத்து வேறு யாருக்கும் போயிடக்கூடாதா. பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய சுயநலத்தை பாருங்கள். அப்போது கேடுகட்ட கேவலமான செயலை தான் இந்த திராவிட கும்பலெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஓகேவா? அதனால் தயவுசெய்து கொஞ்சமாக சிந்தித்து இந்த 2026 பயன்படுத்துங்க. தயவுசெய்து மக்களே. நன்றி, வணக்கம்.